ஹாயா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூச்சு காற்றின் ரகசியம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த மூச்சு காற்று அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நமக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல பிறந்த ஒரு ஜீவராசிக்கும், ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிரியாக மனுஷன் வரைக்கும் எல்லாமே சுவாசன்றது ஒரு இயற்கை மொழி மாதிரி. இல்லாத ஒரு உயிரே கிடையாது. அது எதுக்கு தகுந்த மாதிரி அது சுவாசிச்சுட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு வழியில சுவாசிச்சுட்டு இருக்கு. இந்த சுவாசத்துல என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னா, இந்த சுவாசம் தான் மொத்தமா எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். இந்த சுவாசத்துல இருந்து மட்டும்தான் உயிரே. சொல்ல போனா உயிரேன்றதே இந்த சுவாசம் மட்டும்தான். சுவாசத்திலையும் பர்டிகுலரா சொல்ல போனா பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இதை தெரிஞ்சுக்கிறனால நமக்கு என்ன உபயோகம் இருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை உடல், மனசு, ஆன்மா, இந்த 3 விஷயங்களா அதாவது புற வடிவம், சூக்கும வடிவம், அதிசூக்கும வடிவம் சொல்லிட்டு 3 விதமா இருக்கு. இந்த 3 விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முழுமையை அடையணும் அப்படின்னா, அதுக்கு முதல் விஷயமா நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு தான். சரி, இது ரொம்ப பெரிய யோக நிலை அடைகிறவங்க, சித்த நிலை அடைகிறவங்க மட்டும்தான் அது பயன்படுத்தணுமா, அது சரிப்படுத்திக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு நார்மல் பர்சனும், எல்லா மனிதர்களுமே, எல்லா உயிர்களுமே இதை முறையா பயன்படுத்தும் போது அதுக்கு தகுந்த பலன்கள் அதுக்கு இருந்துட்டே இருக்கு. உதாரணமா ஒரு சாதாரண மனிதனுக்கு இதனால என்னென்ன பயன் அப்படின்னா, உங்க எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் சீராகும். எண்ண ஓட்டங்கள் சீராகும் போது நல்ல எண்ணங்கள் அதிகமா வரும். அது மூலியமா செய்யற எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு காரணம் இல்லாத வெறுப்புணர்வு இல்லாம எல்லாத்துலயுமே ஒரு அன்பா இருப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க. உங்களாட்டி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரம் இல்லாம, பதட்டம் இல்லாம தெளிவாகவும் நிதானமாகவும் பண்ண முடியும். எல்லாத்துலயுமே ஒரு லயம் கிடைக்கும், ஒரு நிறைவு கிடைக்கும். நீங்க என்னதான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியா இல்லை உங்களுக்கு கிடைக்கிற எல்லாரோட ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடைச்சாலும் அதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று நிறைவேறாமையே இருக்கும், ஒரு நிறைவடையாமே இருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா மனநிறைவு தான். ஆனால் அந்த மனநிறைவு கிடைக்கும் போது, அது கிடைச்சாலும் உங்களாட்டி சந்தோஷமா இருக்க முடியும், அது கிடைக்கலனாலும் உங்களாட்டி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களாட்டி நிம்மதியாகவும் திடமாகவும் இருக்க முடியும். இன்னொரு விஷயம் நோய்கள். இந்த நோய்கள் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த மூச்சை வச்சு நம்ம ஒழுங்குபடுத்த முடியும். சரி, ஓகே. இப்போ அந்த மூச்சு அப்படின்றது 3 விஷயங்களா நடந்துட்டு இருக்கு. அதாவது சித்தர்கள் இதில் சொல்றதுன்னா இடங்கலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாடிகள் வழியா இந்த மூச்சானது ஓடிட்டு இருக்கு. நார்மலா இடது மூக்கால சுவாசிப்போம், வலது மூக்கால சுவாசிப்போம். ஒரு இதில் இழுத்து ஒரு இதில் வெளியில விடுவோம். இடது மூக்கால இழுத்து வலது மூக்களையும், வலது மூக்கால இழுத்து இடது மூக்காலையும் வெளியிடுவோம். இந்த சுழுமுனைன்றது இது 2க்கும் இல்லாம இதுக்கு உள்முகமா ஓடும். அது சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இதுல நமக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த இடது மூக்கு வழியா வெளியில வர காத்து உள்ள போயிட்டு வெளியில வரும்போது 12 அங்குலமா வெளியில வரும்னு சொல்லுவாங்க. வலது மூக்குல இருந்து வெளியில வர காத்து 8 அங்குலமா வெளியில வரும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 4 மூச்சு எக்ஸ்ட்ரா உள்ள இழுக்கிறது 8 காத்து உள்ள இழுப்போம். வெளியில வரும்போது 12 இதுவா வெளியில வரும்போது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இதுவே ஒரு 7000 மூச்சு போல இதுவே எக்ஸஸா நமக்கு வெளியில போயிட்டே இருக்கும். நம்மளோட உயிர் நம்மளோட வாழ்நாள் அப்படின்றது எப்படின்னா, ஒரு பேங்க்ல மொத்தமான ஒரு டெபாசிட், ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் போட்டு வைக்கிற மாதிரி தான். ஒரு உயிருக்கும் அது கருவுல உருவாகும் போது இத்தனை மூச்சுன்னு சொல்லிட்டு அது அந்த டைம்ல அதை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்றது எல்லாமே வெறும் செலவுகள் மட்டும்தான். அந்த செலவுகளை எவ்வளவுக்கு குறைச்சி, எவ்வளவுக்கு நேர்த்தியா நம்ம சீரா மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அத்தனால நல்ல ஆயுளோடையும் இருக்கலாம், வாழும்போது நல்ல திடமாகவும் வாழலாம், ஒரு ஆரோக்கியமான மனநிலையும் வச்சுக்கிட்டு திருப்தியாகவும் வாழலாம். இதுக்கு நம்ம அதை கரெக்டாக சீரமைச்சு பயன்படுத்தும் போது அதுக்கான பலன் நிறைய இருக்கும். 2வது, எந்த விதமான நோய்களும் இல்லாமல் வாழலாம். சரி, இப்போ இந்த 7000 மூச்சு எக்ஸ்ட்ரா வீணாகிறத நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கலாம். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் தூங்கும்போது, அதனால சொல்லுவாங்க தூங்கும்போது இடது பக்கமாக தூங்கணும்னு சொல்லுவாங்க. இடது பக்கமாக ஒரு கணிச்சு படுத்து நம்ம இடது கையை மடித்து தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு வலது கையை வலது தொடை மேலே அப்படி வச்சு படுக்கும்போது, நைட்டு படுக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம இறப்பை பார்த்தீங்கன்னா உடலில் இடது பக்கமாக இருக்கும். ஸோ செரிமான பையும் கரெக்டாக இடது பக்கமே இதுவாகிறனால நம்ம மூச்சு இடது பக்கம் அழுத்தும் போது வலது பக்கம் ஓடும், வலது பக்கம் அழுத்தும் போது இடது பக்கம் ஓடும்.
ஸோ நம்ம இடது பக்கமாக அழுத்தி படுக்கும்போது வலது மூக்கு வழியாக வந்து நமக்கு சுவாசம் நடைபெறும். அது மூலயமா வந்து நமக்கு இந்த வெளியில் போகிற 12 அங்குல மூச்சில் அந்த 4 அங்குல மூச்சு வந்து நமக்கு எப்போதுமே சேவ் ஆகிட்டே இருக்கும். இது மூலயமா வந்து இயல்பாகவே நம்மளோட ஆயுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி ஆகிட்டே இருக்கும். நம்மளோட நோய்களை வந்து நோய்களோட எண்ணிக்கை வந்து குறையும். நம்ம அதிகமாக நோய்கள் வராது. இதுலேயும் வந்து இன்னும் ஸ்பெசிஃபைடாக பார்க்க போனீங்கன்னா இப்போ நம்ம மொத்தமே வந்து இந்த மூச்சை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று சந்திர நாடி இல்லை சூரிய நாடின்னு சொல்லி பிரிப்பாங்க. நம்ம பக்கத்தில் இடங்களைன்னு சொல்கிறது இந்த இடது மூக்கு வழியாக இழுக்கிறது வந்து பெண்ணுன்னு சொல்லி உருவகப்படுத்துவாங்க. வலது மூக்கில் வந்து சூடாக வரும் காற்று, அது வந்து ஆணுன்னு சொல்லி உருவகப்படுத்துவாங்க. அது சித்தர்கள் பார்த்தீங்கன்னா சக்தி சிவன் சொல்லிட்டு உருவகப்படுத்துவாங்க. சரி, இதுல என்ன அப்படின்னா வாரத்து 7 நாட்களை வந்து 3 பெண் ராசியாகவும் 3 ஆண் ராசியாகவும் பிரிப்பாங்க. அது எப்படின்னா இப்போ இடது கலை திங்கள் செவ்வாய் வெள்ளி இது 3 நாளும் வந்து இடக்கலையில் வந்து மூச்சு வந்து காலையில் ஆரம்பிக்கணும். அதே போல் ஞாயிறு புதன் சனி 3 நாள் வந்து வலது மூக்கு வழியாக மூச்சு வந்து ஓடணும். அது ஆண் இயல்புக்குரிய நாட்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் வியாழக்கிழமை வந்து வளர்ப்புறையாக இருந்தால் சந்திர இதுலையும், தேய்ப்புறையாக இருந்தால் சூரிய கலையும் ஓடணும்னு சொல்லுவாங்க. இடது மூக்கு வழியாக வர்றது சந்திரக்கலை, வலது மூக்கு வழியாக வர்றது சூரிய கலைன்னு சொல்லுவாங்க, அதாவது பிங்கலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மூலயமா இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்குது. அது அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலனாலும் நார்மலாக வந்து இந்த டைமில் வந்து இந்த நாள்களில் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்ம மூச்சு வந்து கரெக்டாக அந்த மூக்கில் ஓடிச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக சுமூகமாக ரொம்ப நல்லபடியாக நமக்கு இருக்கும். அதை எப்படி பார்க்குறதுனா நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூச்சு காற்று வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 மூக்குலையும் ஒரே டைமில் ஓடாது. ஏதாவது ஒரு மூக்கில் தான் சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும், அப்புறம் திடீர்னு அடுத்த மூக்குக்கு மாறும். இதை வந்து அந்தந்த நாளுக்குரிய நாளில் கரெக்டாக அந்தந்த மூக்குலேருந்து காற்று வந்தது அப்படின்னா, மூச்சு வந்து ஓடிச்சு அப்படின்னா, காலை மூச்சு வந்து ஓடிச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அமைதியாக இருக்கும், எந்தவித ஒரு எதிர்பாராத இடையூறுகள் எதுவும் ஏற்படாது. சரி, அப்படி ஓடலைன்னா கூட நம்மளாவே அதை சரி பண்ணிக்க முடியும். அந்த மூக்கில் வந்து அந்த மூச்சை வந்து மாற்றுறது மூலியமாக சரி பண்ணிக்க முடியும். அந்த மூச்சை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து வலது பக்கம் உங்களுக்கு மூச்சு ஓடணும், இடது பக்கம் ஓடுது அப்படின்னா இடது பக்கமாக என்ன பண்ணணும், ஒரு பக்கமாக அதாவது வலது காலை மடித்து சம்மணம் போட்டு உக்காந்து வலது காலை வந்து இடது காலை வந்து மேலே தூக்கி வச்சு இடது பக்கமாக கையை ஊனி இந்த கணுக்கால் கிட்ட கையை வச்சு அழுத்திக்கிட்டு லைட்டாக இந்த பக்கம் சாஞ்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வலது மூக்கில் சுவாசம் வந்து மாறிடும். அதே போல் இடது பக்கம் சுவாசம் வரணும் அப்படின்னா இடது காலை மேலே தூக்கி வச்சு வலது கையை வந்து அந்த காலோட கணுக்கால் கிட்ட வச்சு வலது பக்கமாக சாஞ்சிங்கன்னா இடது பக்கம் மூச்சை மாறிடும். இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இது ஒரு சிம்பிள் மெத்தட். இது வந்து நமக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில் எந்திரிக்கணும், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், அந்த 4 to 6 வந்து எந்திரிக்கணும், எந்திரிச்சா வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குன்னு இந்த மேற்கத்திய நாடுகளில் கூட நிறைய புக்ஸ் வந்து வந்திருக்கு. என்ன சீக்ரெட், இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சூட்சமம் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த 7 சக்கரங்கள் இருக்குது உடம்புலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 7 சக்கரங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நம்ம 7 சக்கரங்களும் அந்தந்த இயக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். காலையில் 6 மணிக்கு கீழே இருக்க மூலாதாரம்னு சொல்லுவாங்க. முதல் சக்கரம் வந்து மூலாதாரம் சொல்லுவாங்க. நம்ம உட்கார்ற இடத்துக்கும் 2க்கும் சென்டராக நடுவில் இருக்கும். எருப்பைக்கும் கருவாய்க்கும் நடுவில் இருக்கும். அதுதான் வந்து மூலாதாரம். அதில் வந்து காலையில் 6 மணிலேருந்து 6:40 வரைக்கும் அதில் வந்து சுவாசம் ஓடும். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. சுவாதிஷ்டானம்னா நம்ம தொப்புள் குடிக்கிற பகுதியில் வந்து அடுத்த ஒரு 6:40லேருந்து மதியம் 1:20 வரைக்கும் அதில் வந்து ஒரு 6000 சுவாசம் வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து மணிப்பூரகம்னு சொல்லுவாங்க. மணிப்பூரகம்னா தொப்புளுக்கும் இதயத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துல குழி மாதிரி இருக்கும். அந்த நெஞ்சு குழிக்கு கீழே வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த இடம் தான். அதில் வந்து மதியம் பகல் 1:20லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஒரு 6000 சுவாசம் வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் அநாதகம்னு சொல்லுவாங்க. அநாதகம்னா வந்து அநாகதம் அப்படின்னா அது வந்து நெஞ்சுக்குழின்னு சொல்லுவாங்க. நெஞ்சுக்குழி நடுவில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிலேருந்து காலையில் 2:40 வரைக்கும் அதில் ஒரு 6000 சுவாசம் வந்து ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் விசுத்தின்னு சொல்லுவாங்க. விசுத்தின்னா எங்கன்னா அந்த தொண்டை குழி இருக்குல்ல, இந்த தொண்டை குழி தான் வந்து விசுத்தின்னு சொல்லுவாங்க.
அதில் வந்து காலையில் 2:40 ஒரு 3:46 வரைக்கும் ஒரு 1000 சுவாசம் வந்து ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆங்சைன்னு சொல்லுவாங்க. ஆக்னை அப்படின்னா அது வந்து கரெக்டாக நம்ம நெத்தி போட்டு இருக்கிற புருவ மத்தின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து காலையில் 3:46 4:53 வரைக்கும் அதில் வந்து சுவாசம் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 4:53 திரும்ப 6 மணி வரைக்கும் சகஸ்காரம்னு சொல்லுவாங்க. சகஸ்காரம்ன்றதான் வந்து மண்டையோட உச்சின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சுவாசம் நடைபெறும். ஏன் வந்து இந்த பர்டிகுலராக அந்த 4 to 6ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் வந்து இந்த 3:46 4:53 வரைக்கும் அந்த சுவாசம் நடைபெற புருவ மத்தியில தான் அந்த சுவாசம் நடைபெற்றுட்டு இருக்கும். ஏன் வந்து புருவ மத்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நமக்கு வந்து சுவாசம் வந்து நடைபெறக்கூடிய சுழற்சி வந்து ஒரு நார்மல் மனுஷனுக்கு வந்து, அதாவது இந்த தொப்புள் கொடி தான் வந்து நமக்கு இந்த சிறிய வந்து ஒரு பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய நம்ம காத்து வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மூக்கு வழியாக தான் நம்ம இழுத்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான காத்துக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் நமக்கு தொடர்பு இருக்கிறது அந்த தொப்புள் கொடி தான் இருக்கு. தொப்புள் கொடியில இருந்தா மூச்சு மேலே ஏறி அப்படியே ஒரு ஒரு சுழல் சக்கரம் மாதிரி நெற்றி வரைக்கும் போயிட்டு திரும்ப நெற்றில இருந்து தொப்புள் கொடி இந்த இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். இது ஒரு சக்கரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தன்மை இருக்கு. இது வந்து ஒரு எப்படின்னா, அந்த கீழே இருக்க மூலாதாரத்துக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் அந்த சக்கரத்துல மட்டும் ஆக்டிவேட்ல இருக்கும்போது நம்மளோட இயல்பு வந்து சுவாபம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்லி வந்து தூக்கம், பசி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அடுத்து சுவாதிஷ்டானத்துல வந்து இருக்கும்போது இந்த தூக்கம், பசி, காமம் இந்த 3 விஷயங்கள் தான் வந்து அதிகமா இருக்கும். அப்படியே கொஞ்சமா மேலே வர நம்மளோட இயல்புகள் வந்து மாறிட்டே வரும். அடுத்து மணிபூரகத்துக்கு வரும்போது சில விஷயங்கள், அதாவது ஒரு கொஞ்சம் நல்ல சிந்தைகளும் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். அதிகமான துர்சிந்தைகளும் இருக்கும், அதுல நல்ல சிந்தைகளும் தோன்ற ஆரம்பிக்கும். அநாகதத்துக்கு வரும்போது நீங்க வந்து ஒரு அன்பு நிறைஞ்சவங்களா, ஒரு திடீர்னு ஒரு சிலர் யோசிச்சிருக்கீங்க, நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருக்கலாம். திடீர்னு ஒரு ஃபீல் நல்லா இருக்கும், ஒரு டைம் ஃபீல் வந்து ரொம்ப பேடா இருக்கும். என்னன்னே தெரியாம ஒரு விதமான எண்ணங்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க உண்மையான சைக்காலஜி என்னன்னா இதுதான் வந்து. அதுக்கப்புறம் விசுத்திக்கு வரும்போது இன்னும் வந்து உங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப தூய்மை அடைஞ்சிரும். ஒரு பக்தி நிறைந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடுவீங்க. இதோட முடிவு தான் வந்து பூர்வமதின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மல் மனுஷனோட எல்லை வந்து, அதாவது அந்த மூச்சோட ஒன்றிணைற 2 மூச்சும் வந்து மாறுற இடம் வந்து எதுன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த வலது மூச்சும் இடது மூச்சும் திரும்ப வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாறுற இடம் எதுன்னு சொல்லுவாங்கன்னா பூர்வமதி தான். அதனாலதான் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த மூச்சு மாறுறது மட்டுமா அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு டாபிக் இருக்கு. என்ன அப்படின்னா, எண்ணங்கள்னு ஒன்று இருக்கு. எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் என்ன ஒரு தொடர்புனா, ரெண்டும் வந்து ஒரு எண்டில் பூட்டப்பட்ட ஒரு சங்கிலி மாதிரி. ஒரு இதை இழுத்தா மறு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்தாகும். இப்போ எண்ணங்களை அடக்கணும் அப்படின்னா நீங்கள் மூச்சு அடக்கினாலே எண்ணங்கள் அடங்கிடும். மூச்சை எவ்வளோ ஃப்ரீயாக வரீங்களோ அந்த அளவுக்கு எண்ணங்களும் ஃப்ரீயாக ஓடிட்டே இருக்கும். எண்ணங்களை வந்து துரத்தி பிடிச்சி அதை வந்து ஓடிட்டு அது பின்னாடி அலையிறதை விட, அதை கட்டுப்படுத்துறதை விட மூச்சை கட்டுப்படுத்திங்கன்னா எண்ணம் வந்து தானாகவே கட்டுப்பட்டு வந்துடும். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு பெரிய யோகி அளவில் வந்து நீங்கள் வந்து, யோகிகள்லாம் எப்படின்னா வந்து முழு மூச்சையும் வந்து வலது பக்கம் மாற்றிடுவாங்க. வலது பக்கம் மாற்றி அதுக்கப்புறம் சுழுமுனை அடைஞ்சு அதுக்கப்புறம் முதுகெலும்பு வழியாக அந்த மூச்சை வந்து மேலே ஏற்றி வாசி பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய பின்னாடி அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அந்த அளவுக்குலாம் போக வேணாம். ஒரு நார்மல் லைஃபுக்கு, ஒரு நோய் இல்லாத லைஃப் வாழ்கிறதுக்கு இந்த சிம்பிளான விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணங்களை கட்டுப்படுத்துறது ஆரோக்கியமான எண்ணங்களை வளர வைக்கிறதுக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கும், உங்களுக்கு நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் இந்த சிம்பிளாக இந்த மூச்சு பயிற்சி மட்டும் தினமும் காலையில் 4 to 6 முடிஞ்சா எந்திரிச்ச உடனே ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப நேரம் பண்ண முடியலன்னா கூட ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷமாவது அதை கரெக்டாக பண்ணுங்க. சிம்பிள், ஒன்றும் இல்லை. ஞாயிறு, புதன், சனி இந்த 3 நாட்களில் வந்து சூரியக்கலை ஓடணும். அதாவது வலது மூக்கு வழியாக நீங்கள் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா வலது மூக்கு வழியாக உங்கள் மூச்சு ஓடணும். அப்புறம் திங்கள், செவ்வாய், வெள்ளி இது 3 நாளும் வந்து இடது மூக்கு வழியாக மூச்சு ஓடணும். வியாழக்கிழமை மட்டும் வளர்பிறையாக இருந்தால் அது வந்து இடது மூக்கு வழியாக ஓடணும். தேய்பிறையாக இருந்தால் வலது மூக்கில் ஓடணும். இது மாதிரி ஓடும்போது இது மாதிரி ஓடலைன்னா உங்களுக்கு தெரியலனா கூட பிரச்சனை இல்லை. எந்திரிச்சோன்னா அந்த நாளுக்கு உரியத மாதிரி அந்த மூக்கில் மூச்சு ஓடுற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து மாற்றிக்கோங்க. இல்லை நீங்கள் இது மாதிரி எனக்கு ரொம்ப மாற்றி பண்ண இதுலனா கூட பிராணாயாமம் வந்து காலையில் பண்ணுங்க. மூச்சை பொறுமையாக நல்லா உள்ள பொறுமையாக இழுத்து திரும்ப பொறுமையாக வெளியில் விடுங்க.
இது மூலியமாகவே நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நிறைய சேஞ்சஸை வந்து நீங்களே உணர்வீங்க. உங்களுக்கு அதிகமாக அந்த ஜலதோஷம் பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, எந்த விதமான சின்ன சின்ன அசௌகரியங்கள்லாம் எதுவுமே இருக்காது. உங்கள் எண்ணங்களை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக மாறும். சில பேருக்கு மனசு ரொம்ப ஓடிட்டு இருக்கு, மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவோ இருக்குது. இப்போதைக்கு நார்மலாக பேசிக்காக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இது மூலயமா பயன்பட்டுருக்கோங்க. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் இன்னும் இது டீப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அந்த டைமில் எந்திரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுக்கான பின்னாடி இருக்க ஒரு காரணம் என்னன்னா இதுதான். அந்த நேரத்தில் வந்து நம்ம மூச்சு வந்து புருவ மத்தியிலையும் அதுக்கு மேலே வந்து சகஸ்காரத்துக்கு போகும். சகஸ்காரம் போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த டைமில் இயங்குறத வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் வந்து புருவ மத்தியில் இயங்கும் போது அதை வந்து நம்ம அந்த இடத்துல வச்சு கவனிக்கும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன சொல்கிறது, அடுத்தவங்க நினைக்கிறத கண்டுபிடிக்கிறது, ஒரு அஷ்டமா சக்திகள் வர்றது, இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு முனிவர்கள்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாயிறது, எண்ணற்ற சக்திகளை வந்து பெற்றாங்க. தங்கமா மாத்துறது, கல்லை வந்து தங்கமா மாத்துறது, இந்த மாதிரி நிறைய சக்திகளை வந்து பெற்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே சயின்ஸு இது மட்டும்தான், மூச்சு மட்டும்தான். மூச்சை எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான சக்திகளை வந்து அடைய முடியும். அதே போல் நம்ம பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மிருதங்கம், வயலின், அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு உருவ குறியீடாவே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம சிவன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு யூஸ் பண்ற அந்த சங்கு, நாதம், கிங்கினி, அந்த மாதிரி மிருதங்கம், எல்லாத்துக்கு பின்னாடி இந்த இசைக்கருவிகளுக்கு பின்னாடி எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா அது எல்லாமே ஒரு வெறும் இசைக்கருவி கிடையாது. அது எல்லாமே நமக்குள்ள இந்த வாசி அப்படின்ற இந்த மூச்சு காற்றை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி, இப்ப 16 அங்குலம் இருக்கிறத அடுத்து 12, 8, 6, 4 அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி கொண்டு போகும்போது கடைசியில் ஒரு அங்குலத்தை கொண்டு போகும்போது நமக்கு உள்ள கேட்கிற சத்தங்கள் தான், அந்த நரம்புகள்லாம் வந்து அதிர்ந்து இந்த பிராண காத்து வந்து முழுசா உள்ளேயே வந்து செலுத்தும் போது அது 76,000 நரம்புகளுக்குள்ளேயும் ஓடி அது வந்து சுழந்துட்டு இருக்கும்போது அந்த நரம்புகள்லாம் அதிர்ந்து அது உருவாக்குற ஒரு ஒளி தான் வந்து இந்த இசைக்கருவிகளோட எல்லா ஒளியுமே. இது வந்து இசைக்கருவிகள் வந்து எதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லாத ஒண்ணு கிடையாது. இது நமக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரு சவுண்டு. இது எல்லா ஒளிகளுமே நமக்குள்ள இருக்கு. அந்த ஒளிகள்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அது மூலியமா வந்து நம்ம வந்து எல்லா விதமான சக்திகளையும் அடைய முடியும். இப்ப எல்லா விதமான சக்திகளையும் அடையறதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா மனதையும் உடலையும் தூய்மையா வச்சுக்கிட்டு நம்ம செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் பெருக்கிக்கிட்டு சமுதாயத்தையும் நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சின்றது ரொம்ப அடிப்படையா தேவையானது. எல்லாரும் அதை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா யூஸ் பண்ணிக்கிட்டு அதை பயன்படுத்தி பயிற்சி பெற்று நல்லபடியா வாழணும் அப்படின்றத என்னோட ஆசை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.